வா வா வா. அட மாமா, எதுக்கு இந்த கட்டு? ஒண்ணுமில்ல கண்ணு, தொழுநோய் காரணமா பாதத்துல புண்ணு இருக்கு, ஆறவே மாட்டேங்குது. மாமா, உங்க கால்ல இருக்கும் புண்ணு குணமாக நீங்க சரியா கவனிச்சுக்கணும். நான் இப்பவே ஆஷா அக்காவை கூப்பிட்டுட்டு வரேன். உங்க கால்களை நீங்க வீடுல இருந்தபடியே எளிதாக பார்த்துக்க நான் உங்களுக்கு சில எளிய வழிகளை சொல்றேன். தினமும் கால்களை சுமார் 20 நிமிடங்களுக்கு சுத்தமான தண்ணீர்ல மூழ்கி இருக்கும்படி வைக்கணும். அப்புறம் புண்ணை சுத்தி கடினமாக இருக்கும் தோலை கடினமான துணி, தேங்காய் நார் அல்லது தேய்ப்பானை வச்சு தேய்ச்சி எடுங்க. ஈரமாக இருக்கும் உங்க கால்கள்ல உடனடியாக எண்ணெயை தேய்ங்க. அப்பதான் தோல் காயாம இருக்கும். புண்கள்ல காயம் படாமல், அழுக்கு படியாமல், தொற்று ஏற்படாமல் இருக்க புண்களை எப்போதும் சுத்தமான துணி அல்லது கட்டு போட்டு மூடி வைக்கணும். இத தவிர பாதத்துக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருக்க கைத்தடி அல்லது ஊன்றுகோலை பயன்படுத்துங்க. வெப்பம் சுடாமல் இருக்க எப்போதும் சூடு மற்றும் நெருப்பிலிருந்து விலகி அமரணும். கால் மீது கால் போட்டு உட்கார வேண்டாம். ஒருபோதும் வெறும் காலில் நடக்க வேண்டாம். அப்புறம் சாதாரண காலணிகளை அணியாதீங்க. புண்கள் மேலும் மோசமடையாதபடி இதை போல மென்மையான காலணிகளை அணியுங்க. ஆரம்ப சுகாதார மையத்துல இது இலவசமா கிடைக்கும். உங்க கால்களுக்கு எப்படி பயிற்சி செய்யணும்னு இப்ப நான் சொல்றேன். இந்த பயிற்சியை தினமும் 3 முறை செய்யணும். ஒரு நீளமான துணியின் 2 முனைகளையும் 2 கைகளால பிடிச்சுக்குங்க. இப்ப துணியின் நடுப்பகுதிய பாதத்தின் கீழே வச்சுட்டு துணிய மேல்புறமாக வலுவாக 10 முறை இழுக்கணும். அப்புறம் மாமா, யாருக்காவது ஃபுட் டிராப் இருந்தா அதையும் அறுவை சிகிச்சையால சரி செய்திடலாம். மாமி, இந்த சுய பராமரிப்புல நீங்களும் மாமாவுக்கு உதவி செய்யணும். கட்டாயமா. நான் பண்ணாம வேற யாரு இவருக்கு பண்ணுவாங்க? ஆமா. சுயமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயலாமையை விலக்கிடுங்கள்.